ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு AAVA Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை சுண்டைக்காய் துவையல். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சுண்டைக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 250 கிராம் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். பச்சை சுண்டைக்காய் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சுண்டைக்காயை நான் ஸ்லிட் போட்டு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நாம் அதை வதக்கும் போது அந்த சுண்டைக்காயோட உள்பகுதியும் நல்லா குக்காகி வரும். அதுக்காக தான் நான் ஸ்லிட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா சுண்டைக்காவையும் இதே மாதிரி ஸ்லிட் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 5 பூண்டு இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் சுண்டைக்காவை அதில் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காவை முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அந்த துவையல் அரைக்கும் போது அதில் உள்ள கசப்பு தன்மை அந்த அளவு இருக்காது. இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அதோட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அந்த ஆயில்லையே. இப்போ எடுத்து வச்சிருந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் சேர்த்துட்டோம். இப்போ நாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்லே வச்சு நீங்கள் வதக்குங்க. அப்போ தான் அது ஈவனாக வதங்கும், நமக்கு கருகாது. இது ஏன் இரும்பு கடாயில் நான் வதக்குனேன்னா, இரும்பு கடாயில் வதக்கும் போது துவையலுக்கு இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்ககிட்டயும் இரும்பு கடாய் இருந்தால் நீங்கள் அதில் வதக்கி பண்ணுங்கள். சுண்டைக்காய் துவையல்னு இல்லை, நீங்கள் கார சட்னி கூட வதக்கும் போது கூட நீங்கள் இந்த மாதிரி இரும்பு கடாயில் வதக்கி பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ துவையலுக்கு தேவையான மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதை ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். துவையல் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வரணும். தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, அந்த ஆயிலோட இதிலே தான் அரைக்கணும். இப்போ இந்த துவையலுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை தாளித்து இதில் கொட்டிடலாம். தாளித்து கொட்டிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சூடாக சாதம் வடிச்சிட்டு அதில் இந்த துவையலை போட்டு கொஞ்சமாக கீ இல்லை நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி அது கூடவே தொட்டுக்கலாம். பிரெட்டுக்கு கூட நீங்கள் இதை தடவி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். காரம் மட்டும் நீங்கள் உங்கள் அளவுக்கு தேவையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரசாரமாக தான் பண்ணேன். உங்களுக்கு பச்சை சுண்டைக்காய் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.
இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு பச்சை சுண்டைக்காய் குழம்பு போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வேணாலும் பார்த்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.